அக்கா எப்படியோ பஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். இன்னைக்கு எப்படியாவது பார்வதி வீட்டுக்கு போய் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும்க்கா. ஆமாம் துர்கா, நானும் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன பிரச்சனைன்னு பொறுமையாக தெரிஞ்சுட்டு மெதுவாக வந்தால் போதும். அம்மா பஸ் எப்போ வரும்? பஸ் இப்போ வந்துடும். அதான் வந்துருச்சு, வாங்க வாங்க போய் ஏறலாம். ஏமாங்க, பார்வதி வீட்டுக்கு முதல்ல போகிற வெறுங்கையோட போகணுமா? போகிற வழியில் எதுவும் வாங்கிக்கலாம் விடுங்கக்கா. துர்காக்கா, அந்த பசங்களை பாருங்களேன், எப்படா வீடு வரும்னு காத்துட்டே போகுதுங்க. ஆமா சாரு, எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்கூல் விட்டதும் எப்படா வீட்டுக்கு போவோன்னு தோணும். அக்கா இந்த இடம் தான் வந்துருச்சு, வாங்க இறங்கலாம். அப்பாடி, எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம். பஸ் விட்டு இத்தனை தூரம் நடந்து வரணுமா சாமி? முடியல, காலே வலிக்குது. கம்முன்னு இருங்கக்கா. பார்வதி, பார்வதி வாங்கம்மா. எல்லாம் இப்பதான் வந்தீங்களா? பார்வதி உள்ளதா இருக்கிற, வாங்க உள்ள வாங்க. இந்தம்மா குரல் என்ன கரும்பு மிஷின் ஓடுற மாதிரி இருக்குது. பார்வதி, நல்லா இருக்கிறியாம்மா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறோமில்ல, சொல்ல வேண்டியதானே? நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அம்மா வீட்டுக்கு வந்துட்ட. வாங்கக்கா உட்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உட்காருங்க. ஆமாம்மா, எல்லாரும் உட்காருங்க. இந்த போய் நான் டீ கொண்டு வந்துடுறேன். கீழேயே உட்காந்துட்டீங்களா? இதோ வரேன். என்ன பார்வதி, பிரச்சனையாச்சு? அக்கம் பக்கத்தில் கூட சொல்லாமல் வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லு, நாங்களாம் இருக்கோம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அட என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அதுக்கு தானே அவசரப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி அறக்க பறக்க ஓடி வந்திருக்க பார்வதி அக்கா. என்னன்னு சொல்லுக்கா, சொன்னா தானக்கா தெரியும். மனசில் இருக்கிறது சொல்லு பார்வதி, நடந்த உண்மையை தானே கேட்குறோம். அது ஏக்கா கேட்குறீங்க? வீட்டில் பெரிய சண்டை. மயிலக்கா போனு கையில் வச்சிருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நானும் துர்காக்காவும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. துர்காக்கா என்கிட்ட கேட்குறாங்க, நான் என் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பற்றி தப்பு தப்பாக பேசுகிறேன். இவா மாமியார் கிளவி, என் புருஷ அப்படி இப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் யாரோ ரெக்கார்டு பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு என் புருஷ அதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சிட்டாரு. வெளியில் அமுச்சதும் இல்லாமல் உனக்கு விவாகரத்து பத்திரம் வீடு தேடி வரும் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை எல்லாத்தையும் வீட்டில் இருக்க எல்லாரும் நம்பிட்டாங்க. ஆனால் அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலக்கா. என்னது, என்ன சொல்கிற? நான் பேசுகிற மாதிரியா? நம்ம ரெண்டு பேரும் எப்போ உன் குடும்பத்தை பற்றி அப்படி பேசிகிட்டு இருந்தோம் பார்வதி? தேவையில்லாத பழியெல்லாம் போடுவாங்களாட்டு இருக்குது. இந்த விஷயத்த சும்மாவே விடக்கூடாது. நான் போய் கேட்குறேன் இரு. ஏன் குரல் எப்படி வந்துச்சாங்க? என்ன துர்காக்கா கூட இருந்துட்டு அப்படியே அலைக்க வேலை பார்ப்பீங்க போல இருக்கு. ஏய் மங்கா, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், சும்மா இரு, டென்ஷன் ஆயிடுவேன். சரி சரி, சும்மா சொன்னேன் துர்காக்கா. அதான் தெரியலக்கா, உங்கள் குரல் என் குரல் எப்படி வந்துச்சு, எப்படி ஃபோனில் ரெக்கார்ட் ஆச்சு, அதுவும் அந்த மாதிரியெல்லாம் யார் பேசுனா எனக்கு எதுவுமே புரியல. நான் எத்தனை சொன்னாலும் அங்கே நம்புறதுக்கு யாருமே இல்லைக்கா. இவ்வளோ தூரம் நடந்திருக்கா? இதெல்லாம் யார் பண்ணுறா இந்த வேலையை? இந்தாங்க மாட்டி எடுத்துக்கங்க. அதான் பாருங்கம்மா என் மகளோட நிலைமைய. ஆசாசியர் கட்டி கொடுத்து நல்லா இருப்பான்னு நினச்சா வாழ்க்கை இப்படி நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் புள்ள வாழ்க்கைக்கு என்ன முடிவுன்னே தெரியல. இப்படியே போயிருமோன்னு பயமாக இருக்குதுமா. அது எப்படிக்கா அப்படியே விட முடியும்? எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், விடுங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க? அவங்க இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வர சொல்லி கல்யாணம் பண்ணுறதும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆமாம், தேவையில்லாம என்னோட பேரும் அடிபட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகுது? இதை நான் சும்மாவே விட மாட்டேன். பார்வதி வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நானும் சும்மா விட மாட்டேன். நீங்கள் அழுகாதீங்கம்மா, என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம்மா, நீங்கள் எதுக்கு கண்ணை கசிக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் பண்ணிடுவாங்கன்னு பார்க்கலாம். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் புரிஞ்சு பார்வதியை வீட்டுக்காரே கூட்டிகிட்டு போவார் பாருங்க. ஏதோ நல்லது நடந்தா சரிம்மா, போயிட்டு வாங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, ஒரு நல்ல முடிவோட தான் நாங்கள் திரும்பி வருவோம். போயிட்டு வரோம். சரிங்கக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா.
சரிம்மா நாங்கள் வரோம். ஏம்மா இவங்க அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ, எனக்கு என்னமோ பயமா இருக்குதுமா. நீ கம்முன்னு பார்வதி, நம்ம தான் எதுவும் கேட்கறதும் இல்லை, நம்மளால முடியறதும் இல்லை. அவங்களாவது வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லது பண்ணட்டும். எனக்கு மட்டும் ஏம்மா இப்படியெல்லாம் நடக்குது? எல்லா வாழ்க்கையிலையும் கஷ்ட நஷ்டம் இருக்கிறது தான், இருக்கதான் செய்யும். எல்லாம் சரியாயிடும். நீ போய் சாப்பிட்டு தூங்க, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் போ. தம்பி தங்கச்சிங்க முன்னாடி இப்படி புலம்பிட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவங்க நிம்மதியா இருக்க முடியுமா? போ, சொன்னதை கேளு. சரிம்மா. ஆத்தா பண்ணாரி ஆத்தா, என் புள்ள வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை தேடி கூட உன்னை நம்பிதான் இருக்கிறேன் நான். இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்க்காம விடக்கூடாது. வாங்கக்கா போகலாம் சீக்கிரமா. ஹே மகி மகி மகி, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அங்கே பாரு, இவளுக்கு எங்கே நம்ம வீட்டு பக்கம் போயிட்டு இருக்காளுங்க. வா போய் தடுக்கலாம். ஹே இந்த பக்கம் எங்கடி, எங்கள் வீட்டு பக்கம் போயிட்டு இருக்கீங்க? என்னடி விஷயம்? ஏய் குட்டச்சி, வாடி போடின்னு பேசின பல்ல தட்டிடுவேன். நான் உங்கள் அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னடி பிரச்சனை? ஓஹோ, எங்கள் அம்மாவை பார்க்க போறியா? எங்கள் அம்மா வீட்டில் இல்லை. என்ன விஷயம் என்கிட்டயே சொல்லு. ஆமா பார்வதியை எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு விரட்டிட்டீங்களாமே. ஆமா, அது எங்க குடும்ப விஷயம். நீ எதுக்கு வந்து தலையிடுற? உனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அந்த பிள்ளைக்கு கேட்கறக்கு ஆள் இல்லை, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க இருக்கோம். ஏய் நெட்டச்சி, நீ ஆள் இருக்கிற ஆள் இல்லாம போ. அது எங்க குடும்ப விஷயம். அவளை எங்களுக்கு பிடிக்கல, நாங்க வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டோம். இதெல்லாம் நீங்க எதுக்கு வந்து கேட்குறீங்க? உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? நீங்க என்ன அவளுக்கு சொந்தக்காரியா இல்ல ஒட்டிட்டு பிறந்தவளுங்களா? என்ன உறவு நீங்க? நீங்க எதுக்கு வந்து கேக்குறீங்க? நாங்க ஒட்டிட்டு பிறக்காட்டியும் நாங்க எல்லாரும் பார்வதிக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான். நீ முதல்ல என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லு. ஆமா, என்னோட குரல் அதுல வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன நாடகம் ஆடுறீங்களா குடும்பமா சேர்ந்துட்டு? என்ன குரல், என்ன வளர்ற? உன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. முதல்ல போ அந்த பக்கம். ஏய் மழுப்பாத. ஏதோ ரெக்கார்ட்ல வந்து நானும் பார்வதியும் தப்பு தப்பா பேசுற மாதிரி இருந்துச்சுன்னு அவ சொன்னா, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. அப்படி நான் பார்வதி கிட்ட கேட்கவும் இல்லை, அவ எனக்கு பதில் சொல்லவும் இல்லை. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்ன வேணா நடந்துருக்கட்டும், அதை எதுக்கு நீங்க வந்து கேக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். ஏம்மா மயிலு, என்னம்மா பிரச்சனை? குடும்பத்திலிருந்து வாழ வந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்துனதும் இல்லாமல் நான் கேட்க வந்து எங்களுக்கும் கரெக்டாக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் பெரியவங்க கிட்ட பேசிக்கலாம், உங்கள் அம்மாட்ட பேசலான்னு வந்தால் நீ வழியை மறைச்சு நின்றுட்டு இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. நான் எங்க கேள்வி கேட்டேன்? நீங்க தான் எங்களை கேள்வி கேட்குறீங்க. சரி, நாங்கள் கேள்வி கேட்குறதாவே இருக்கட்டும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா. எங்க குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும். நாங்க வாழ வந்த பொண்ணையும் துரத்துவோம், வாழ வராத பொண்ணையும் துரத்துவோம். அது எங்க விருப்பம். அதையெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாரும் உங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியமும் எங்களுக்கு கிடையாது. இதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, எங்க பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. நாங்க பதில் சொல்ல முடியாது. எங்க வீட்டு பக்கமும் யாரும் வராதீங்க, மரியாதை கெட்டுரும். என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், ஓவரா போயிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். துர்கா, பின்ன என்னக்கா இவ பாட்டுக்கு பேசிட்டே போவோம், நம்ம எல்லாம் நின்று அதை கேட்டுட்டே இருக்கணுமா? நீ கொஞ்சம் அமைதியாக இரு துர்கா. அவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம எங்கே போய் கேஸ் கொடுக்கணுமோ கொடுத்து பார்த்துக்கலாவா? ஆமா சரிதான், போங்க. எங்க போய் பாப்பீங்களோ பார்த்துக்கோங்க. ஏய் குட்டச்சி, இருடி இரு. உன் பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? குட்டச்சி நெட்டச்சியும் சேர்ந்து அந்த அப்பாவி பிள்ளைய வீட்டை விட்டு துரத்துனதும் இல்லாம திமிரா வேற பேசுறீங்களா? இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே நீ இத்தனை வேலையும் பார்த்துட்டு இருக்கிற. எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இருடி இரு, குண்டோட தூக்கி ஜெயில வைக்கிறவனு. ஏய், உன்னால முடிஞ்சது ஆனதை பார்த்துக்கடி, போடி.
நடந்துக்க போலாம், இவளெல்லாம் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி பார்த்துக்கலாம் வாங்க. என்ன சிஸ்டர் இது, இவங்க போலீஸ் கேஸ் அது இதுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன வேணா சொல்லட்டும், எந்த பருப்பும் இங்க வேகாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாம இரு. ஓகே சிஸ்டர்.